உன்னிடமே கடவுள் வந்தால் பிறகு உனது உலக பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்காது. கடவுள் இன்னும் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு விடும் இல்லையா? இறைவன் முழுமையான சர்க்கரை என்கிறார் சுவாமிகள். முழுமையான சர்க்கரையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவனுக்கு காப்பியில கலந்த கொஞ்சம் சர்க்கரை, கசப்போடு சேர்ந்த சர்க்கரை அவ்வளவா ருசிக்காது என்பதை போலத்தான் இறைவன் அதை முகமது நபிகளும் சொல்கிறார். இறை இன்பம் பெற்றவர்கள் மிகவும் பாக்கியவான்கள், ஏனென்றால் அதை காட்டிலும் உயர்ந்த இன்பம் இல்லை என்று சொல்கிறார். பேசுகிறான் கோடி காட்டி விட்டுகிறார். நாட் திஸ் ஒன், இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் என்று சொல்லிவிட்டு நாட் திஸ் ஒன், இந்த உலக விஷயங்கள் எது எடுத்தாலும் அது கிடையாது, ஆனால் இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஒன். அது உபநிஷத்துக்களும் நேதி என்று சொல்லி நேதி இது இல்லை என்று தள்ளிக்கொண்டே போ. உன்னிடமே கடவுள் வந்தால் பிறகு உனது உலக பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்காது. கடவுள் இன்னும் எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு விடும் இல்லையா? இறைவன் முழுமையான சர்க்கரை என்கிறார் சுவாமிகள். முழுமையான சர்க்கரையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவனுக்கு காப்பியில கலந்த கொஞ்சம் சர்க்கரை, கசப்போடு சேர்ந்த சர்க்கரை அவ்வளவா ருசிக்காது என்பதை போலத்தான் இறைவன் அதை முகமது நபிகளும் சொல்கிறார். இறை இன்பம் பெற்றவர்கள் மிகவும் பாக்கியவான்கள், ஏனென்றால் அதை காட்டிலும் உயர்ந்த இன்பம் இல்லை என்று சொல்கிறார். பேசுகிறான் கோடி காட்டி விட்டுகிறார். நாட் திஸ் ஒன், இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் என்று சொல்லிவிட்டு நாட் திஸ் ஒன், இந்த உலக விஷயங்கள் எது எடுத்தாலும் அது கிடையாது, ஆனால் இட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஒன். அது உபநிஷத்துக்களும் நேதி என்று சொல்லி நேதி இது இல்லை என்று தள்ளிக்கொண்டே போ.